ஒரு சூப்பரான டேஸ்ட்ல புரோட்டீன் பேக் தோசை எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாங்களா. இது நல்லா காரசாரமா சுருக்குன்னு இருக்குங்க. இது சிம்பிளா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஒரு மொறுமொறுப்புக்காக பச்சரிசி, 1/4 கப் அளவு உளுந்து, இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4-5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு. நல்லா ஊறுறதுக்கு அப்புறமா அரைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, இது கூட வரமிளகாயும் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா பருப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்க மிக்சியில் அரைக்க போறீங்கன்னா கொஞ்சம் ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஊற வச்சதுக்கு அப்புறமா மைய விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இதை உடனடியாக கூட சுடலாம், இல்லைன்னா 1 மணி நேரம் வச்சு கூட சுடலாங்க. சுட போறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின வெங்காயம், முருங்கைக்கீரையில, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாலாம் போட்டு வார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால பிளெயினாக வெங்காயம் மட்டும் தாங்க போட்டிருந்தேன். நல்லா சூடான தோசை தவளை நீங்கள் மெல்லிசா ஊற்றினா கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயும் நல்லெண்ணெயும் விட்டு 2 பக்கமும் செவக்க எடுத்தீங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.